வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்னடா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டானேன்னு யோசிக்கிறீங்களா? இயர்லி மார்னிங்லேருந்தே ட்ரிப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம போகிற ட்ரிப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காவிரியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். காவிரி ஆறு. காவிரி ஆறுனாலே அது பெரிய வரலாறு இருக்குது. பட் நமக்கு தெரிஞ்சது இது கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து ஒகேனக்கல்லில் வருது, ஒகேனக்கல்லில் இருந்துட்டு மேட்டூர் டேமுக்கு வருது, மேட்டூர்லேருந்து எடப்பாடி, எடப்பாடியிலேருந்து ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம். ஸோ இந்த ஜோனலில் போயிட்டு அப்படியே கடலில் கலக்குது. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். இது இல்லாமல் நிறைய ஹிஸ்ட்ரின்றது இதுக்கு இருக்குது. பட் நமக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. பட் நம்ம போயிட்டுருக்கோம் ஈரோடு பவானி ஏரியாவில் கூடுதூருன்ற பிளேஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், ரோடு எவ்வளோ கிளியராக விசிபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ செம்ம ஃபீல். காலையிலேயே நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா, நான் கிளம்பியிருக்கிறது ஆத்தூர்லேருந்து கிளம்பியிருக்கேன். ஸோ நல்ல காலை டிரைவ் பக்காவாக இருக்குது. நானும் ஆத்தூர்லேருந்து இந்த வைக்கப்பில் வண்டியை துரத்திட்டு வரேன். ஆனாலும் அந்த வண்டி என்னை விடாமல் அது துரத்திட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ தான் நான் அதை க்ராஸ் பண்ணி முள்ள வேகமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஒரு ரைடு போகிறீங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன தேவைன்னா ஹெல்மெட்டு தேவை. ஸோ அதை மறக்காமல் போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இதாங்க உங்களுக்கு அல்டிமேட்டு. இந்த சன்ரைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் நீங்கள் கன்னியாகுமரி போனால் தான் கடலில் பார்க்க முடியும். பட் ஆனால் நம்ம இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னடா இவன் காட்டுறான்னு சொல்கிறான், இன்னும் காட்டவே மாட்டான்னு நினைக்கிறீங்களா? வரும், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ என்ன தான் இருந்தாலும் காலையில் அந்த சன்ரைஸை பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து வேறு லெவல். பட் நம்ம போகிறது ஆப்போசிட் சைடில். ஆனால் நமக்கு இந்த சன்ரைஸ் வந்து பேக்கில் தெரியுது. ஸோ அதை வீடியோவை உங்களுக்காக கேப்சர் பண்ணி பக்காவாக எடுத்து கிளியராக கொடுத்துருக்கேன். அந்த 2 மலைக்கு அந்த 2 மலை அதில் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த வானம் எல்லாமே கிளியராக பக்காவாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம வல்லாலோண்டத்தில் இருக்க டோல்கேட்டை க்ராஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ டோல்கேட்டை க்ராஸ் பண்ணி நம்ம இந்த வியூ எல்லாமே பக்காவாக கிளியராக விசிபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு விசிபிள் வரல ப்ராப்பராக. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே காட்டினேன்ல, அதுதான் உங்களுக்கு பக்கா கிளியரான வியூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை தாண்டி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அது பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கிளியராக. ஈரோடுன்றது ஒரு மஞ்சளுக்கு ஃபேமஸான நகரம். இந்த ஸ்பாட்டு தான் நமக்கோட சேலம் மெயின் ஸ்பாட்டு. இதை தான் கொண்டலாம்பட்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம போகிறோம். ஆனால் ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ரோடு போய் கனெக்ட் பண்ணி வரதுனாலும் வரலாம். ஸோ இது போனீங்கன்னா இது ஓல்டு ரோடு. இது வந்து கொஞ்சம் நேரம் குட்டியாக இருக்கும் அந்த ரோடு. ஸோ இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து நான்வெஜ்லாம் வந்து கூறு கட்டி விற்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏரியா. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயக மிஷன் காலேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த மாதிரி இவங்க ஃபுல்லாக 2 சைடும் ஃபுல்லாக காலேஜாக இருக்கும். எல்லா காலேஜ் ஸ்கூல் எல்லாம் வச்சுருக்காங்க. கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் விசிபிள் ஆகும். நீங்கள் நல்லா பாருங்கள், அதுதான் 1008 சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவில் ஒரு லிங்கம் இருக்கும் பெருசாக. அந்த லிங்கத்தை சுற்றி, ஏன்னா இது ஒரு மலையில் இருக்குது, அந்த லிங்கத்தை சுற்றி தான் இதனோட குட்டி அதாவது குட்டினா அதில் அந்த பெரிய லிங்கத்தோட குட்டியான லிங்கம் வச்சுருப்பாங்க. ஸோ அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1007 லிங்கம் சுற்றி இருக்கும், நடுவில் ஒரு லிங்கம். ஸோ டோட்டலாக 1008 லிங்கம் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம சேலத்துக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தருது இது. ஸோ அந்த மலையை சுற்றியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும், நல்லா பக்காவாக நல்லாயிருக்கும். ஸோ இதை தாண்டி அடுத்தது நம்ம போயிட்டுருக்கோம். நேராக போனால் இது அரியானூர் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ட்ராவலுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது ஸ்பீடாக போகிறத விட சுற்றி இருக்க அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். யாராச்சும் இதை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நான் சொன்னதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு லெவல் கூஸ் பம்ப்லாம் நிறையா இருக்கும். நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆனால் வரப்போ பார்த்திங்கன்னா நிறைய சின்ன கடை இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ்னால நமக்கு அதெல்லாம் இருக்காது. பட் நீங்கள் மற்ற டேஸில் வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாமே. சின்ன கடைங்க, அது இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் ஆஃபீஸு வேறு எங்கேயாவது சேலத்துலேருந்து ஈரோடு போகிறாங்கன்னா அவங்களாம் வந்து ஆஃபீஸ் பஸ்லேயோ இல்லை கார்லேயோ இதிலே பைக்லேயோ ட்ராவல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு தனியாக நல்ல நம்ம ஊர்லேருந்து இப்படியா அப்படின்றது இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த இயர்லி மார்னிங்கில் நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது காலையில் எவ்வளோ அப்படியே சைலண்ட்டாக, ப்ளஸ் வந்து அதிகமாக ட்ராவல் எதுவுமே இல்லாமல், லைக் காரு பஸ்ஸு எதுவுமே அதிகமாக வரல. அதே நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரலாம் மேபி. பட் நம்ம போன டைமில் எதுவும் அதிகமாக வரல. ஒரு நல்ல ரைடாக அமையணும் அப்படின்னா நீங்கள் பைக்கில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்கன்னா ஒரு நல்ல கார், உங்களுக்கு பிடிச்ச கார். பைக்கில் போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பைக்கு. பஸ்ஸில் போகிறீங்கன்னா என்ன மாதிரி பஸ்ஸில் போகிறீங்கன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. எந்த டென்ஷனுமே இல்லாமல் ஒரு நல்ல அமைதியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டோல் தான் வந்திருக்கோம். இந்த டோல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களா. அந்த டோலுக்கும் இந்த டோலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. என்ன டிஃப்ரென்ஸு, மேலே வச்சுருக்க போர்டு தான் டிஃப்ரென்ஸு, நிறைய அந்த வே இருக்குது அவ்வளோதான். இதுக்கும் நம்ம ஆத்தூரில் இந்த சேலமில் பார்த்த டோலுக்கும் இதுக்கும் மேபி இது ஹைவேயாக இருக்கிறதுனால இருக்கலாம். அதுவும் ஹைவே இல்லையான்னு கேட்கக்கூடாது. பட் இங்கே வெஹிக்கிள் அதிகமாக போகிறதுனால மேபி வச்சுருக்கலாம். ஏன் வெஹிக்கிள் நாமக்கல் இதெல்லாம் வந்து கார் இருந்துச்சு லைக் இதுக்கு ஃபேமஸ்ஸு, இதுக்கு லாரிக்கு ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே மேபி அதிகமாக வச்சுருக்கேன். ஏன்னா நாமக்கல்ன்றது இது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கன்னா பவானி தான் நம்ம போகிறோம், கூடுதுறைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது எக்ஸாக்டாக அதான் நான் சொன்ன மாதிரி தான். அதாவது ஈரோட்டில் இருக்க பவானி, பவானியில் இருக்க கூடுதுறை. ஸோ ஏன் கூடுதுறைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோவில் ஃபைனலாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோவில் 2 ஆறும் வந்து கனெக்ட் ஆகும், அந்த கூடும், அதுதான் கூடுதுறை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் இல்லை. ஸோ காலையிலே பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு பாரத் பெட்ரோலை தேடலாம், ஹெச்பி தேடலாம், அது தேடலாம், இது தேடலான்னா எந்த பங்க்கும் கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. பெட்ரோல் பங்க் இருக்கும், பட் ஆனால் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது தான் பெட்ரோல் பங்க் வரும். ஸோ நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது பைக்கை. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரியே தான் இதில் அந்த கூடுதுறை அப்படின்னா அந்த 6 பவானி ஒன்று, காவிரி ஒன்று, அமுதா ஒன்று, இது 3 தான் அந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அது கனெக்ட் ஆகிற இடத்துல தான் அந்த கோவில் இருக்குது. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த டெம்பிளை நோக்கி நம்ம இன்னும் போயிட்டுருக்கோம். இந்த மஞ்சள் கலர் வண்டியை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கான், இன்னமும் வந்துக்கிட்டே இருக்கான், விட மாட்டேங்கிறான், துரத்திக்கிட்டே இருக்கான் நம்மளை. இருந்தாலும் கடைசி வரைக்கும் விட மாட்டான் போல். ஸோ வீடியோவை நானும் ஸ்பீடாக ஓட்டி விட்றேன், ஏன்னா நீங்கள் பார்க்கணும்ல. இந்த கூடுதுறை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய திதி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு அதுக்கெலாம் ஏதாவது சாங்கியம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தோசை இருக்கா, கண்டிப்பாக வாங்க இங்கே. நீங்கள் நேராக அவங்க ஜோசிக்கார்கிட்ட போங்க, ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாரு. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாரு. ஸோ நேராக டெம்பிளுக்கு வந்துடுங்க. முக்கியமாக இங்கே வந்து இந்த தை அமாவாசை, ஆடிப்பெருக்கு, அதுக்கப்புறம் மற்ற அமாவாசை நாள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டம் சும்மா அள்ளும். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆறும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாட்ரு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த வாட்ரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக மண்ணிலேருந்து தான் வருது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பியூராக இருக்க மாதிரி ஒயிட்டாக நல்ல கிளியராக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகலையா, இப்போ ஒரு 30 ஏஜுக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதனோட பலன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்கா, உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வாங்க. ஸோ வேறு ஏதாவது திதி பண்ணுறீங்களா, இந்த கோவிலுக்கு வாங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்பாட் வந்தவுடனே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த காற்று நல்லா குளுன்னு இருக்கிறது, அந்த நேச்சரு எல்லாமே தனியாக கிடைக்கும். இப்போ வந்து இங்கே காவிரியில் தண்ணி இருக்குது, ஆனால் வந்து மேட்டூரில் தண்ணி இல்லை. ஸோ இங்கே வந்து பிஃபோரே வந்த தண்ணி வந்து அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ தண்ணி அதிகமாக போகல, கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்குற வியூ பாருங்கள், நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ நல்லா ரொம்ப பாலம் ரொம்ப பெருசு, சும்மா சின்னதுன்னெலாம் சொல்ல முடியாது, நல்ல லென்த்தாக தான் இருக்குது. அந்த தண்ணி அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு மலை மாதிரி தெரியுது. அது இங்கேருந்து பார்க்குறது குட்டியாக இருக்கலாம், ஆனால் அது லாங்கில் பார்க்கும்போது நல்லா பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மலையை பார்த்தாலே அங்கேருந்து பாருங்கள் குட்டியாக அந்த கல், அதெல்லாம் என்னென்னா மணலில் இந்த தண்ணி அடித்து அந்த கல்லே தெரிகிற மாதிரி இந்த தண்ணி வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆறு கடக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும் ஆயிரும் போல். நீங்கள் வீடியோவிலே பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா ஆறு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ எவ்வளோ பெரிய ஆறு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு நான் பைக்கில் ஓட்டிகிட்ருக்க அந்த ஸ்பீட்லேயே தான் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இதை ஸ்பீட் பண்ணியோ இல்லை ஸ்லோ பண்ணியோ அப்படிலாம் எதுவுமே காட்டல. ஸோ நார்மலாக பைக்கில் போகிற ஒரு 40 to 50 அந்த ஸ்பீடில் தான் இந்த இடத்துல போக முடியும். அந்த ஸ்பீடுக்கு போகிற போதே உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இது வந்து அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு ஃபீல் தெரியும் நல்லா. இப்போ தான் நம்ம எக்ஸாக்டாக அந்த ஏரியாவை, அந்த பவானின்ற ஏரியாவை ரீச் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ உள்ள கோவிலுக்கு போகிறோம், என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ அந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த பவானி, அந்த ஆறு. ஸோ இன்னொரு ஆறு சொன்னல, அது இதை தான் நான் ஃபஸ்ட்டே காட்டுறேன் அப்படின்னு. நீங்கள் அதே லெஃப்ட் சைடில் அங்கேருந்து வந்தோம்ல, அது மெயின், அதுதான் காவிரியாக கனெக்ட், இந்த ஆறும் அதுவும் கனெக்ட் ஆகி காவிரியில் போயிட்டுருக்கிறது. ஸோ நேராக போனோம்னா உள்ளே அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த இடத்துல போர்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த பாலத்துலேருந்து வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ரைட் எடுத்து இந்த போர்டு பார்த்துட்டு நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா நேராக உங்களுக்கு கோவிலுக்கு தான் போகும்.
ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சண்டேனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது. ஆனால் நீங்கள் ஆடி மாதம் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் சும்மா ஜகன்னு இருக்கும். உள்ளே பாருங்கள், கார் எவ்வளோ கார் இருக்குன்னு பாருங்களேன். இன்றைக்கே இவ்வளோ கார் இருக்குன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டேஸ்னால் இந்த உள்ளே இருக்க முடியுமான்னு பாருங்கள். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து போகணும். ஸோ பைக் பார்க்கிங்கு, கார் பார்க்கிங்கு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு தான். பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். ஸோ நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு சொல்லுவாங்க பைக் பார்க்கிங் இங்கே இருக்குது, கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே சேஃபு. பைக்கு, காரு, செப்பல்லாம் நீங்கள் உள்ளே போட்டு போகலாம். ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் குளிக்க தான் போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் பைக் பார்க்கிங் பாருங்கள். இதுதான் பைக் பார்க்கிங் குட்டியாக தான் இருக்குது. ஏன்னா பைக்கில் அதிகமாக வராங்களா இல்லையான்னு தெரில. ஸோ அதனால் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பார்க்கிங் காசை வாங்கிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறோம். ஸோ உள்ளே வந்தோடனே இதுதான் உள்ளே இருக்க இந்த வியூ. ஸோ அங்கே பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் குளிச்சிட்ருக்காங்க இந்த ஆற்றுல. ஸோ இங்கே தான் நம்மளும் குளிக்க போகிறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ஆற்றுல வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்துட முடியுமான்னு பாருங்கள். ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ பியூராக இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் பாசம் தான். ஸோ வேறுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ பட் அதனோடய பியூரிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ தண்ணியை குளிச்சுட்டு சும்மா குளுன்னு இருந்தது. குளிக்கும் போது வேறு லெவலு. நீங்கள் நம்ம ஊர்லலாம் இந்த தை மாதம் குளித்தா கூட அப்படி இருக்காது. ஆனால் அதை விட பயங்கரமாக குளுன்னு இருக்கும் இங்கே குளிச்சிங்கன்னா. ஸோ நம்ம அங்கே பாருங்கள் வியூ பாருங்கள். இது கோவிலுக்குள்ளே இருந்து எடுத்த வியூவு. இங்கேருந்து நம்ம குளிச்சுட்டு கோவில் எல்லாம் சாமியெல்லாம் தரிசிச்சுட்டு நல்லா குளிக்கலாம். நீங்கள் போட்டு வர எந்த ட்ரெஸ்ஸு, செருப்பு எதாக இருந்தாலும் அங்கேயே விட்டு வந்துடுங்க. அதுக்கெலாம் ப்ளேஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே போயிட்டு பொருளை திரும்ப எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொருள்னால் அதுக்குன்னு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இல்லை. இந்த துணியை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும் அப்படின்றதுனால துணி அங்கெல்லாம் விட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் அந்த டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள்குள்ளே வந்துட்டு நீங்கள் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி உள்ள நிறைய குட்டி டெம்பிளும் வச்சுருக்காங்க, பெரிய இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டே ஷோ பண்ணது தான். அதே அந்த இன்னொரு ஆறு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த ஆறு தான் இது. ஸோ இந்த ஆறை நம்ம பாருங்கள் அது சுற்றி இருக்க புல் தான் இருக்குது. ஏன்னா தண்ணி தான், மழையே இல்லைல்ல. ஸோ அதனால் மழை வந்ததுன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அதுவும் அடிச்சுட்டு போயிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தரிசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திரும்ப பைக் எடுத்துகிட்டு கிளம்பினோம்னா 2 to 3 ஹவர்ஸில் நம்ம வந்துடலாம். 2 ஹவர்ஸ் தான் மோஸ்ட் ஆகும். பட் சொல்கிறேன், இன்னும் நம்ம சாப்பிடல. ஸோ சாப்பிட்டு பொறுமையாக ஸ்லோவாக ஓட்டிட்டு ஸோ வந்தோம்னா நல்லாயிருக்கும். நம்ம வரும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ அதே கூட்டம் இன்னும் குறையாமல் இருக்குது பாருங்களேன். இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே குளிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஹை எண்டான பீப்புள் வராங்கன்னா எனக்கு வந்து அங்கே இல்லை, எனக்கு ஒரு இது இல்லை, சேஃப்டி இல்லை அப்படின்னு. சேஃப்டிலாம் பிரச்சனை இல்லை. பட்டு ஒரு ஓப்பனாக குளிக்கிற மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் இங்கெல்லாம் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து குளிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த போர்டு தான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன போர்டு. பாருங்கள் கூடுதுறைன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த போர்டு இந்த இடத்துல ஒரு டேர்ன் இருக்குது. இதில் 4 ரோடு இருக்கும். ஸோ அந்த 4 ரோட்டில் நீங்கள் ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் எக்ஸாக்டான பிளேஸு. ஸோ இது வந்து அந்த பாலம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள் அந்த கோவில் அதுதான் கோவில். இந்தாண்ட லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு ஆறு, ரைட் சைடில் இருக்கிறது தான் காவிரி. அதுலேருந்து இந்த நம்ம போகிற வேலாடியில் பூந்து போயிட்டுருக்கு. அதுதான் கோவில். அங்கே தான் எல்லாம் தண்ணி வந்துட்டுருக்கு. அங்கே தான் குளிக்கிறோம் நம்ம. ஸோ குளிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அதே மாதிரி அந்த பெரிய பாலத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அப்போவே இதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது இது ஆங்கிலேயர்களுக்கு முன்னையே கட்டியிருப்பாங்க. அந்த மலை பாருங்கள், அந்த மலை வியூலாம் சும்மா. இந்த ஆற்றுலேருந்து அந்த மலை, அதாவது இந்த சைடு மலை இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் ஒரு லாங்கில் ஒரு மலை இருக்குது, ரைட் சைடில் பார்த்தாலும் லாங்கில் ஒரு மலை இருக்குது. இதை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரவண பவனுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. இப்போ சரவண உள்ளே போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சரவண பவனோட சாம்பார். நார்மல் சாம்பாரை விட சரவண பவனோட சாம்பார் தான் ஹைலைட். இது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. ஸோ இந்த சட்னி மாதிரி நீங்கள் வேறு எங்கேயுமே உங்களால் கிடைக்காது. அது மாதிரியான சட்னி தான் இருக்குது.
தெரில. இது இது நல்லா பாருங்களேன். இது என்னென்னு உங்களுக்கே தெரியும். இது என்ன தேங்காய் சட்னி. இது எப்படி செய்வாங்கன்னா பால் ஊற்றி தான் செய்வாங்க. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி பால் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்களேன். வேறு லெவல் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. இது சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம். நான் கீழே போட்டேன். ஓகே விடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு சர்க்கரை. இது எதுக்குன்னா டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 தான் இப்போதைக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வேறு வைக்கும் போது நம்ம பார்த்துப்போம். ஷார்ட்ஸை கண்டுக்க மாட்டீங்க பார்த்தியா? இங்கே சட்னி ஃபஸ்ட்டு வா வேணாம் மேடம். ஷேர் பண்ணிக்கிறதா? இது பார்த்தீங்கன்னா சரவணா பவனோட சாம்பார். ஸோ சாம்பாரில் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்காது, ஆனால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சட்னி. இது வந்து டொமேட்டோ சட்னி. ஸோ இது ஹைலைட்டு. இது வந்து வேறு லெவலில். ஸோ வீடியோ எடுக்கிறவங்க கொஞ்சம் க்ளியராக எடுங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. இது எப்படி செய்வாங்கன்னா மெயினாக இதுக்கு பால் தான் மெயின் திங்க்கு. ஸோ பால் ஊற்றி செய்வாங்க, வேறு லெவல் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சர்க்கரை, சுகர்னு சொல்லுவாங்க. ஸோ இது டீ காஃபி. ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு முக்கு, அடுத்தது இதில் ஒரு முக்கு, நல்லா அடுத்தது இதை விட்டு குழம்பு. எப்படி இருந்தது? கையில் காட்டு. எப்படி இருந்தது? நல்ல சரவணா பவனில் ஒரு காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு திரும்ப வண்டி எடுத்தோம்னா நல்லா கிடுன்னு ஃபாஸ்ட்டாலாம் போகிறதில்லப்பா. நம்ம ஒரு 50-60 அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாலாம் போனால் அதெல்லாம் என்ன ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, வேகமாக பயணித்தா ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு அது என்னன்னு தெரில. ஸோ ஸ்லோவாக தான் நம்ம போகிறது எப்பயுமே. பைக் ட்ராவல்னாவே ஸ்லோவாக போகிறது. வேகமாக போனால் எனக்கும் பிடிக்காது, என் ஒய்ஃபுக்கும் பிடிக்காது. அதனால் ஸ்லோவாக நம்ம போய்க்கலாம். ஒரு 50-60க்குள்ளே போனால் போதும். இந்த மஞ்சள் மாநகரத்தை தாண்டி நம்ம வந்து சேலத்தை நோக்கி தான் திரும்பவும் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால் இந்த லைன்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் குட்டியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பவர் எப்படி தான் வருதுன்னு தெரில, இவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது, ஆனால் அது வந்து இவ்வளோ பெருசாக இல்லை, குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய லைன் வருது. மேபி அதனாலே என்னன்னு தெரில. இப்படி ஒரு ஆறு இருந்தும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வறட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மலை பாருங்கள், ஏதோ அந்த காலத்தில் பாதி மலையை குடஞ்சி எடுத்துருப்பாங்க போல். ஸோ பாதி மலை தான் இருக்குது. அதில் புல் முளைச்சி மரம் முளைச்சி வெறும் கல்லாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி பாதியை குடஞ்சி எடுத்துட்டாங்களோ ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது என்னென்னு நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இதனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி விவசாய ரிலேட்டடாக இல்லை ட்ராவல் ரிலேட்டடாக, மெயினாக விவசாய ரிலேட்டடாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இல்லை நான் இன்னும் நிறைய விவசாய ரிலேட்டடாக வீடியோ தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா மழையே இல்லாததுனால நம்ம ஏரியாவில் வந்து விவசாயமே பண்ணல. ஸோ அதான் பெரிய ட்ராபேக்கு. அதனால் அதை வந்து மழை வந்ததுக்கப்புறம் விவசாயம் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு நான் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம போகிற டெய்லி என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை போடுறேன். ஸோ ஃபார்மிங் பண்ணுறதே நிறையா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, விவசாயம்னு சொன்னால் தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சீங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கும். இதுதான் ஹட்சன். ஸோ அவங்களுக்கும் பெரிய ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம பால் அங்கே தான் வருது. ஸோ ஆனால் நீங்கள் வேறு விவசாயத்தை தவிர வேறு தொழில் செஞ்சிங்கன்னா லாஸ் ஆச்சுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் விவசாயம் மட்டும் லாஸ்லேயே தான் ஓடுது, விட்டுட்டும் போக மாட்டாங்க. ஓகே நண்பா, நம்ம கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க, எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் நான் வேல்யூபுளாக இன்னும் நல்ல குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு வந்து நான் விசிபிள் பண்ணுறேன்.
ஸோ என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் அதை வச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை போடுங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன்னா நான் வீடியோ போடுறேன். பாய்.